ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு சின்ன ஸ்கொயர் பாக்ஸு மேலே ஃப்ளோட் ஆகிற மாரி எப்படி 3D எஃபெக்டில் எப்படி வரையும் சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் பாக்ஸ் அது வந்து செஸ் போர்டு மாரி ரெடி பண்ணிட்டேன். பார்க்க நல்லாவே வந்திருக்கு, சூப்பராகவும் இருக்குது. ஸோ நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் இது எப்படி வரையும் சொல்லிட்டு தெரியும். சரி வாங்க, இப்போ நம்ம இது எப்படி வரையும் சொல்லி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு ஸ்கொயர் பாக்ஸ் 3D எஃபெக்டில் எப்படி ஃப்ளோட் ஆகும்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், ஒரு ஸ்கொயர் பாக்ஸ் பண்ணி வரைஞ்சிடலாம். நான் இப்போ ஒரு சின்ன ஸ்கொயர் பாக்ஸ் தான் வரைய போகிறேன். ஒரு சின்னதாக போதும், சின்னதாக ஒரு ஸ்கொயர் பாக்ஸ் வரைஞ்சிக்கலாம். ஸோ ஒரே ஆங்கிளில் ஒரு சின்ன ஸ்கொயர் பாக்ஸு. ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு வரைஞ்சிக்கலாம், ஆனால் சின்னதாக வரைஞ்சி காமிக்கிறேன். ஸோ வரையும்போது கொஞ்சம் டாப்லேயே வரைங்க, ஏன்னா கட் பண்ணுறது கொஞ்சம் வசதியாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்கொயர் பாக்ஸ் வரைஞ்சாச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு இந்த எட்ஜில் கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக, ஏன்னா எட்ஜஸ் இருக்கிற மாரி, அதனால் ஸோ இங்கேயும் அப்படியே லைட் கர்வு இங்கே இந்த எட்ஜில் டச் ஆகிற மாரி. ஸோ அந்த சைடு தேவையில்ல, இந்த சைடில் எஃபெக்டில் பார்க்குறது அதுக்காக. ஸோ ஒன்ஸ் வரைஞ்சிட்ட பிறகு என்ன பண்ணுங்கள், இந்த ஸ்கொயர் பாக்ஸ் வரையலாம் கொஞ்சம் டிசைனுக்கு. ஸோ அந்த லைனை அப்படியே டச் பண்ணிடலாம். கொஞ்சம் வரையும் போது கொஞ்சம் பொறுமையாகவே வரைங்க. ஸோ இங்கே வரைஞ்சாச்சு. ஸோ இந்த சைடில் கொஞ்சம் கிராஸிங்காக, சைடில் வரும்போது இது கொஞ்சம் கிராஸிங்காக வரும். ஸோ அதனால் இது கிராஸிங்காக வரைஞ்சிடலாம். ஸோ வரைஞ்சாச்சு, இந்த சைடு வரைஞ்சாச்சு. ஸோ இப்போ இதேமாரி இந்த சைடில், ஸோ அதேமாரி ஆங்கிள் போட்டு ஒரு ஸ்கொயர் பாக்ஸு. இது ஸ்ட்ரெயிட் லைன், அந்த ஆங்கிளுக்கு அப்படியே ஸ்ட்ரெயிட் லைனாக இதை வரைஞ்சிடலாம். ஸோ இங்கேயும் லைட்டாக கொஞ்சம் லைட் கர்வு, ரொம்ப தேவையில்ல, கொஞ்சம் லைட் கர்வ் வரைஞ்சிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு இதை வரைஞ்சாச்சு. இப்போது நம்ம ஷேடிங் தான் பண்ணணும். ஸோ ஷேடிங் பண்ணுறது நீங்கள் பென்சிலே பண்ணலாம், இல்லைனா நீங்கள் ஸ்கெட்சில் பண்ணலாம். இதை நம்ம ஸ்கெட்சில் பண்ணலாம். சரி வாங்க, ஸ்கெட்சில் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இது ஒன்று விட்டு ஸ்கெட்சில் நம்ம ஷேட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பாக்ஸு, ஸோ ஒரு பாக்ஸில் பண்ணியாச்சு. ஸோ இதேமாரி இதை விட்டுட்டு இன்னொரு பாக்ஸு. ஸோ இதேமாரி எல்லாத்துலேயும் நம்ம பண்ணணும். ஸோ எதில் அதை பண்ணணும்னு சொல்லிடுறேன், ஏன்னா ஷேட் பண்ணது கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் இங்கே ஸோ கொஞ்சம் விட்டு அப்படியே பண்ணிடலாம். சரி வாங்க, இதை எல்லாத்தையும் ஷேட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ பிளாக் ஸ்கெட்சில் வரைஞ்சிட்டேன். ஸோ பார்க்க நல்லா இருக்குது, செஸ் போர்டு மாரி இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணணும், இதோட ஷேடிங் கீழே வர மாரி இருக்கணும். ஸோ அதனால் இங்கே லைட்டாக ஒரு சின்னதாக கொஞ்சம் ஷேட் பண்ணுற மாரி இது கொஞ்சம் சின்னதாக போட்டுங்க. சின்னதாக போட்டு இதை நம்ம ஷேட் பண்ணலாம். சரி போட்டாச்சு, இங்கே ஃபுல்லாக அப்படியே ஷேட் பண்ணிடலாம். சரி வாங்க, ஷேட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஷேடிங் அடித்தாச்சு. ஸோ இதுக்கு ஏற்ற மாரி இந்த சைஸ் தேவையில்ல, கொஞ்சம் சின்னதாக அடித்தா போதும், ஏன்னா மேலேருந்து பார்க்கும்போது அந்த ஷேடிங் அப்படி தான் இருக்கும். ஸோ அதனால் ஒரு சின்ன ஸ்கொயர் பாக்ஸாக போட்டு அதில் ஷேட் பண்ணுறேங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது மேலே ஸ்டாண்டிங் நிற்கிற மாரி இருக்குது, நல்லாவே இருக்குது. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணோன்னா, ஒன்ஸ் இதை அடிச்சிட்ட பிறகு என்ன பண்ணால் இதை மேலே கட் பண்ணிடலாம். ஸோ கட் பண்ணால் தான் கொஞ்சம் பார்க்க கொஞ்சம் மேலே நிற்கிற மாரி இருக்கும், ஃப்ளோட்டிங் நிற்கிற மாரி இருக்கும். ஸோ அதனால் இங்கே கொஞ்சம் மேலே கட் பண்ணிடலாம். சரி வாங்க, கட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே இதோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ பார்த்துட்டு கட் பண்ணியாச்சு. ஸோ ஃபுல் பேப்பர் ஃபுல் பேப்பரும் கட்டு. ஸோ இங்கே பாதி அளவு வச்சு கட் பண்ணியாச்சு. ஸோ இந்த சைடு கட் பண்ணிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா பார்க்க நல்லாவே இருக்குது, சூப்பராக வந்திருக்கு.
இப்போ என்னன்னா மேலே வந்து ஸ்கொயர் வந்து மேலே ஃப்ளோட் ஆகிற மாரி இருக்குது, நல்லாவே வந்திருக்கு. ஸோ நீங்களும் வீட்டில் தான் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அடிக்கும்போது மட்டும் கொஞ்சம் பார்த்து அடைங்க. ஸோ பாக்ஸில் கொஞ்சம் ஆங்கிளில் வச்சு போடுங்க, அப்போ தான் கொஞ்சம் கரெக்ட் ஸ்கொயராக வரும். இல்லைனா வந்து ஸ்கொயர் வந்து நல்லா இருக்காது. ஸோ அதனால் வைக்கும் போது கொஞ்சம் ஆங்கிள் வச்சு கரெக்டாக பார்த்து அடைங்க. அடிச்சுட்டு மேலாம் கொஞ்சம் போல்டு பண்ணிங்க, அப்போ தான் பார்க்க கொஞ்சம் கிளியராக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்திருக்கு. ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எதாவது கமெண்ட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சரி, வாங்க நம்ம அடுத்த வீடியோ மீட் பண்ணுவோம். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க நம்ம அடுத்த வீடியோ மீட் பண்ணுவோம். தேங்க்யூ, பாய், டேக் கேர்.